டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வழங்கும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்திய பிரம்மாண்ட சொல்லரங்கம் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ வெற்றியா ராஜதந்திர வெற்றியா, co-sponsored by செந்தாமரை இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோடைய ஏர்ஃபோர்ஸோடைய ரோல் நம்ம பார்த்தோம். அதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு விமானப்படை தளபதி அவர்கள் பேசும்போது எந்த ஒரு விமானமே டைமுக்கு விமானப்படைக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற அந்த இதை சிஐஏ பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னாடியே சொன்னார். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர், ஓப்பனாக பாயிண்ட் பிளாங்காக பேசக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அவரையும் பார்க்குறேன். ஹெச்ஏஎல்லோடைய நிறுவனர் கூட்ட ஒரு ஏரோ ஷோவில் கூட நம்ம அதை பார்த்தோம். ஸோ ஆத்தரைஸ்டாக 42 ஸ்குவாடன் நமக்கு தேவை, இருக்கிறது 31. இந்த ஷார்ட்டேஜ் இருக்குது. இப்போ சைனா கிட்ட J-35A 5ஆம் தலைமுறை விமானம் அது பாகிஸ்தான்கிட்ட வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த கேப்பை நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஒரு சைடு நம்ம இன்ஜினில் திணறிட்டு இருக்கிறோம், காவேரி இன்னும் ஃபுல்லாக வரலை. இன்னொரு சைடு இப்போது மீண்டும் விமானங்களை இம்போர்ட் பண்ணணுமா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுது. இதில் நம்ம எங்கே இருக்கோம் சார் எக்ஸாக்டாக? இந்த இடத்துல விமானப்படைக்கு என்ன பெயின் இருக்குது, இது எப்படி சரி பண்ணலாம் சார்? மேஜர் மதன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னைக்கு வேண்டிய வெப்பன் எனக்கு இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேண்டாம். ஏன்னா போர் இன்னைக்கு நடக்குது. நான் எதிரியாக இன்று போய் நாளை வான்னு சொல்ல முடியாது. அதனால் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த நேஷன். அது என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்றது இந்திய அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெளிவாக சொல்லுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இது ஒரு வீக்னஸை எடுத்துக்கக்கூடாது. வீக்னஸை எடுத்துகிட்டு எவ்வளோ வருஷம் தான் நம்ம இதே இருப்போம். அதுதான் அந்த ஏர் சீஃப் மார்ஷல் சொன்னார். நமக்கு வேண்டிய விமானங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து விமானத்தை வாங்குறதுனால நம்ம எக்கானமி இஸ் கோயிங் டவுன். எல்லாம் ரொம்ப ரெண்டாவது போர்க்காலத்தில் வெளிநாட்டு அந்த விமான தயாரிப்பாளர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா? சப்ளைஸ், ரெக்டிஃபிகேஷன், மிசைல் சிஸ்டம்ஸ், அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாங்களான்றது சொல்ல முடியாது. மற்றவங்களை நம்பி நம்ம களத்தில் இறங்க முடியாது. திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர். இப்போ ஹெச்ஏஎல் இப்போ எல்சிஏன்னு கூட சொல்லார், தேஜஸ் பற்றி கூட சொன்னார். தேஜஸ் ஒரு 1980s அந்த மாதிரி சமயத்தில் இது ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணது. பட் ஆக்சுவலி LCA-1 இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடைப்பட்ட ஆண்டுகளை பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு சில காலத்தில் இந்த ட்ராயிங் போர்ட்லேருந்து ப்ராடக்ட் வெளிவரத்துக்குள்ளே ஒரு அப்சலசன்ஸ் செட்டில் ஆகிடும், அந்த டெக்னாலஜியே மாறிடும். அது மட்டும் இல்லாமல் வார்ஃபேர் டாக்டிக்ஸே மாறிடும். அதுபோல் இப்போ நம்ம அந்த சிஸ்டம் நம்ம எதிர்பார்த்த சிஸ்டமை கொண்டு வரதுனால இதில் ஹெச்ஏஎல் மட்டும் நம்ம யாரையுமே நம்ம இதில் குறை சொல்ல முடியாது. ஒரு ஆட்டிடியூட் வேணும். அது அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு பின்னால் ஒரு ஃபயரோட போகும் ரீஎன்ஜின். அது நம்ம எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரி, இண்டியன்ஸ் எல்லாத்துக்கும் அது வேண்டியது. அது ஒரு செயல்பாடை அதை உடன் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு 24 மணி நேரமோ ஒரு ஆராய்ச்சி, இது ஒரு வேலையாக எடுத்து செஞ்சால் நடக்காது. இது வேலையாக எடுத்து செஞ்சால் நடக்காது. ஸோ அந்த ஈடுபாட்டோடு வந்துட்டா. ஏன்னா இப்போ ஈவன் நீங்கள் சொன்ன ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்குவாடன் அப்படின்னு நமக்கு பலம் வேணும், இந்த அளவுக்கு வேணும், இதெல்லாம் ஆய்ந்து நம்ம ஒரு நம்பருக்கு வரோம் 41 ஸ்குவாடன்ஸ். இது 42 ஸ்குவாடன்ஸ்ன்றது டூ ஃப்ரண்ட் வார்க்காக நம்ம கேட்டோம். ஆமாம், ஒரே நேரத்தில் இந்தியா சைனா நமக்கு ரெண்டு பக்கம் எனிமீஸ் இருக்காங்க. ஓகே, கிழக்குலையும் இருக்காங்க, மேற்குலையும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சில நேரங்களில் ரெண்டு பக்கமே ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு 42 ஸ்குவாடன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு 31 ஸ்குவாடன்ஸ் வச்சுருக்கோம். இந்த 31 ஸ்குவாடன்லையும் MiG-21s ஒரு பார்ட் ஆஃப் இட். இப்போ இந்த MiG-21s இப்போ இந்த மாடர்ன் ஏர் வார்ஃபேரில் ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டியில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரைட் சார். வாட் வி நீட் இஸ் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதனால் அவர் சொன்னது உண்மை. அதை தெரிஞ்சு இந்திய அரசு இதுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குது. இப்போது எங்கெல்லாம் முடுக்க வேண்டியமோ அங்கெல்லாம் முடுக்குறாங்க. ஓகே, அரசும் முடுக்குறாங்க, ஏர்ஃபோர்ஸும் முடுக்குறாங்க. அதனால இனிமேல் இப்போ ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், ஜென்ரல் பாலன் சொன்ன மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், ப்ரைவேட் டெக்னாலஜி, இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பெரிய ஒரு டைகர் இன் மேனுஃபேக்சரிங். நம்ம இப்போ அதெல்லாம் அப்படி ISROலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்குது. ஆமாம் சார். ஸோ அந்த எஃபிஷியன்சி, அந்த இது இந்த ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங்லேயும் வரணுன்றது ஒன்று. அது எங்கள் எல்லாரோடைய விருப்பம் அதுதான், நாட்டோட விருப்பம் அதுதான்.
இந்த போர் வந்து அவங்களுக்கு துல்லியமாக காமிச்சிடுச்சு. ஓகே சார். அதனால் இப்போ அந்த ஹெச்எல் சைட்லேருந்தும் சரி, ப்ரைவேட் அவங்க ஒரு புது முனைப்போடு இதில் இறங்குறதுக்கு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பிரம்மோஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, ஜென்ரல் சொன்னார், இந்த பிரம்மோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்றது தெரியுது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரம்மோஸ் வந்து ஒரு வெர்சடைல் மிசைல். அது தரையிலேருந்து இயக்கலாம், கப்பல்லேருந்து இயக்கலாம், ஏர்லேருந்து இயக்கலாம், ஒரு மல்டி டொமைன்லேருந்து அதை ஆப்ரேட் பண்ணலாம். அது இந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி இன் மிசைல் டெக்னாலஜி, why can't it come for the aircraft technology? That question is there. The answer அதிலே இருக்கு. ISRO is showing it, right, and other scientists are showing it. So வேலையா எடுத்து செய்யாம, ஓகே, இது நாட்டோட பணி, இது என்னோட பணி, இது என் பங்கு சிறப்பானது அப்படின்னு ஒருத்தர் இறங்க வேண்டிய கட்டம் இந்த போர்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு லிமிட்டட் கான்ஃப்ளிக்ட் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இனி வரும் இதில் இது கண்டிப்பாக வரும். இன்னொன்று, இப்போ நமக்கு 41 ஸ்குவாட்ரன் தான் வேணும்னு இல்லை. ஏன்னா தி வார்ஃபேர் இஸ் சேஞ்சிங். இப்போ 41 ஸ்குவாட்ரன் ஆஃப் ஏர்கிராஃப்டுக்கு பதிலாக சில ஸ்குவாட்ரன்ஸ் ஆஃப் யூஏவிஸ், ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய விமானங்கள், ஆள் இல்லாமல் பறக்குது, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அண்ட் அன்மேன்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள். மேலேருந்து ஏர்கிராஃப்ட் பண்ணுறது அதுவும் பண்ணும், மிசைல்ஸ் அட்டாக் பண்ணலாம், அது வரும். ஏஐ வேணும், சைபர் இது வேணும். இதெல்லாம் வரும்போது நமக்கு 41 ஸ்குவாட்ரன் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதனால நம்ம இந்த கேப்பை வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு HAL ப்ரொடியூஸ் பண்ணல, இப்போ என்டையர் இண்டஸ்ட்ரி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ப்ரொடியூசிங். ஓகே. அதனால இந்த கேப் வந்து வெகு சீக்கிரம் நம்ம இது பண்ணிடுவோம். அந்த கேப் வர்ற வரைக்கும் ஒரு சுப்பீரியர் ஸ்ட்ராட்டஜி, சுப்பீரியர் டாக்டிக்ஸ் அண்ட் சுப்பீரியர் ட்ரைனிங், தட் வில் கீப் ஆர் ஃப்ளாக் ஃப்ளைங். தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன கேள்வி சார், என்னோட இதுவுமே ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர்றது தான் ஃபீட்பேக்கில். நம்மக்கிட்ட அந்த இன்ஜினியர்ஸை உருவாக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கா சார், இல்லை அங்கே நம்ம எங்கேயாவது லேக் பண்ணுறோமா? ஏன்னா இப்போ ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் ஒரு 100 பேரில் ஒரு 50 பேர் ஐடி இன்ஜினியர்ஸ் கிடைப்பாங்க. ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அந்த ஃபீல்டில் நம்மக்கிட்ட கல்லூரிகள் இருக்கா சார் ஃபஸ்ட் இவ்வளோ டேலண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கு? தி என்ஜினியர்ஸ் நிறையா இருக்காங்க, கல்லூரிகளும் நிறையா இருக்காங்க. ஆனால் எனக்கு இது ஒரு ஆதங்கமாக கூட இருக்குது, இது பல பேருக்கு ஆதங்கமாக இருக்கும். அந்த ஒரு 4 வருஷ காலகட்டம் கல்லூரியில் முடித்து வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, நான் ஒரு இன்ஜினியர்னு ஒரு இது இல்லை. ஒரு சில கல்லூரிகள் இருக்குது, IITs எல்லாம் அதில் சேர்த்து அதெல்லாம் வர்றாங்க. அதனால் கல்லூரிகள் வந்து இதை ஒரு பிஸ்னஸை பார்க்காம, மாணவர்கள் வந்து இந்த 4 வருட காலம்தான் என்னோட ஃப்யூச்சரை தீர்மானிக்க போகுதுன்னு அதில் ஆழ்ந்து இறங்கி வெளியில் வரும்போது கல்லூரியை புழிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் வெளியில் வரணும். அத்தனை திறமைகளும் கல்லூரியில் கிடைக்காத அதை வெளியில் தேடி, இப்போ என்ன நம்ம இருக்கிறது ஒரு இன்டர்நெட்டில் நீங்கள் எல்லாமே இருக்குது, அதனால அது வரணும். இது வந்து இது ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி நீங்கள் கேட்டது முக்கியமானது. இப்போ கொஞ்சம் நம்ம ஐஐடியோட ஸ்ப்ரெட்டெல்லாம் அதோட கான்ட்ரிபியூஷன் ஜென்ரலாக சொன்னார் இந்த நோட்ஸ் வரும்போது. அந்த மாதிரி பட் வெறும் ஐஐடியை மட்டும் நம்பி எவ்வளோ நாள் இருக்க முடியாது. ஒரு ஐஐடி ஒரு இவ்வளோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸை வெளியே அனுப்புவாங்க. அதனால் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறையா இருக்குது, இன்ஜினியர்ஸ் நிறையா வர்றாங்க. அந்த கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி டு இன்னோவேட், டு ப்ரொடியூஸ் அண்ட் டு டிப்ளாய், அது ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் என்டையர் இந்தியா நீட்ஸ் இட். மோடியின் குடும்பம் என்றோம், ஆபரேஷன் சிந்தூரில் வென்றோம். பெண்களின் குங்குமம் காத்த எல்லைச்சாமி பிரதமர் மோடிக்கு பாரத மக்கள் சார்பாக நன்றி. டால்பின் ஸ்ரீதரன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு பாஜக.